இந்த ஏஐட்ட புலம்புற ஹேபிட் உங்களுக்கு இருக்கா? எனக்கு இருக்கு. ஆனா, நான் அத மாத்திக்கணும்னு நெனைக்கிறேன். இனிமே அதுட்ட போயிட்டு நெறையா புலம்பக்கூடாதுன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னு நான் சொல்றேன். கொஞ்ச நாளா ChatGPT, Gemini இதுட்டெல்லாம் போயிட்டு, எனக்கு இதெல்லாம் தான் என் கோலு. நான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு அதெல்லாம் பண்ணணும். நான் அதெல்லாம் அச்சீவ் பண்ணா நான் இதெல்லாம் பண்ணணும். பட் ஆனா என்னால இதெல்லாம் பண்ண முடியல. என்னால ஏன் பண்ண முடியல? எப்போ நான் மாறுவேன்? இன்னைக்கு அது நடந்தது. அவங்க ஏன் இப்படி அப்படி சொன்னாங்க? நான் ஏன் இப்படி ரியாக்ட் பண்றேன்? அப்படி இப்படின்ட்டு என்னோட எமோஷன்ஸ போயிட்டு இந்த ஏஐட்ட காட்டுறேன். ஏஐட்ட கொட்டுறேன். காட்டுறேன்னு இல்ல கொட்டுறேன். அதுவும் பேராகிராஃபா பக்காவா ஃபர்ஸ்ட்டு வந்து அது என்ன அக்னாலஜ் பண்ணும். அப்புறம் என் ப்ராப்ளத்த வந்து இது வந்து காமன் தான். உனக்கு மட்டும் இல்ல. இதுக்கு வந்து இது சொல்யூஷனு. நீ சூப்பரு. நீ நல்லா வருவ. அப்படி இப்படின்ட்டு பேசி என் மண்டைய கழுவி, ஓகே. 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 அந்த மாரி ஒரு 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 ஃபீல் வருது அந்த டெம்பரரி மொமெண்ட்டுக்கு. பட் அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் என்ன விட்டு போயிடுச்சா? இல்ல. அது சொன்ன ஆக்ஷன்ஸ்லாம் நான் எடுத்தேனா? இல்ல. எதுவும் பண்ணல. பட் இந்த ஏஐட்ட ரேண்ட் பண்றதுக்கு முந்தின காலத்துல எனக்கு நெருக்கமானவங்கள்ட்ட நான் மனசு விட்டு, வாய் விட்டு நெறையா பேசிட்டு இருந்தேன். பட் இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சோன்னு எனக்கு தோணுது. எதுவா இருந்தாலும் ChatGPT எடு பொலம்பு. பொலம்பிட்டா ரிலீஃபா இருக்கு. அது ஒரு பர்சனல் ஜர்னல் மாரி நான் ட்ரீட் பண்றேன்னு நெனச்சுக்கிட்டு, நான் மனுஷங்கள்ட்ட மனசு விட்டு பேச மாட்றனோ அப்டின்ட்டு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. சம்டைம்ஸ் உண்மையா நமக்கு மனசுக்கு நெருக்கமானவங்க விடு பார்த்துக்கலாம். அந்த ஒரு வேர்டே நல்ல இம்பேக்ட்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நமக்கு மனசுக்கு நெருக்கமானவங்கள்ட்ட நம்ம மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்ட்டக்கப்புறம், அவங்க எதுவுமே சொல்லனாலும் சரி, விடு பார்த்துக்கலாம் சரியாயிடும்னு சொன்னா, அதுவே ஒரு ஒரு பயங்கர ரிலீஃபா இருக்கும்ல. ஆனா இந்த ஏஐயே பேராகிராஃபா அனுப்புவான். அப்போ எனக்கு சம்டைம்ஸ் பெரிய ரிலீஃபா இருக்காது. அந்த கவலை என்ன விட்டு போகாது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ வேஸ்ட் ஆஃப் டைமோ அப்படின்னு எனக்கு தோணுது. நான் ஏஐ மோசம்னு சொல்ல இட் வெரி வெரி ரிக்வயர்ட். பட் ஒன்லி ஃபார் ஹெல்பிங் அஸ். நாட் டு ரீப்ளேஸ் சம் அதர் ஹியூமன் எமோஷன்ஸ்னு எனக்கு தோணுது. ஸோ இனிமே அப்படி பண்ணக்கூடாது. மனுஷங்கள்ட்ட மனசு விட்டு பேசலாம். மிஷினாவே ட்ரீட் பண்ணலாம். பை.